தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/1/2017 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:43 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். கணபதியை வழிபட்டு காரியங்களிலெல்லாம் வெற்றி காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உலகியல் வாழ்க்கையை உருமாற்றும் அழகிய கோலங்கள். மார்கழி மாதம் பிறந்துருச்சுனாலே கிராமப்புறங்களில் பார்த்தால் வீட்டுக்கு வீடு 5 மணிக்கே பெண்களெல்லாம் எழுந்து அழகாக வாசலை பெருக்கி கோலமிட்டு அதன் நடுவிலே ஒரு பூ வைத்து அதற்கு பின்னாலே அவர்கள் குளித்து முடித்து கோவிலுக்கெல்லாம் செல்வது வழக்கம். இப்படி கோலம் போடுவதனாலே என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் ஸ்டிக்கர் கோலம் வச்சு அதை ஒட்டி வச்சிடுறாங்க. பர்மனண்ட்டாகவே ஒட்டி இருக்கும் கோலம். ஆனால் பூஜை அறையாக இருக்கட்டும், வீட்டினுடைய முன்புற தோற்றமாக இருக்கட்டும், வீட்டு நுழைவாயிலாக இருக்கட்டும், நாம் அன்றாடம் அதை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து, வெளி இடமாக இருந்தால் வீதியாக இருந்தால் அங்கு சாணம் தெளித்து அதற்கு பின்னாலே அதில் கோலம் மாக்கோலம் போட வேண்டும். மாக்கோலத்தில் வேறு கலந்ததெல்லாம் போடாமல் பச்சரிசியாலே போட வேண்டுமா. பச்சரிசியால் போட்டால் என்ன பலன் அப்படின்னா, எறும்புகளெல்லாம் அதை ஊர்ந்து கொண்டு போகிற சிறு சீவராஜிகள் எறும்புகளெல்லாம் அதை சாப்பிடும். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது நீங்கள் அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமாக அன்னதானம் இவ்வளவு செலவழித்து போடணுங்கிறது கூட கிடையாதான். ஒரு கோயிலில் இருக்கிற மீனுக்கு பொறி போடுறீங்களா, ஒரு மீனுக்கு ஒரு பொறி போதும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு உள்ள குளத்தில் 1000 மீன் இருக்கும். 1000 மீனுக்கு ₹1 ஒரு பொறி வாங்கி போட்டோம் அப்படின்னா 1000 பொறி அதில் இருக்கும். அது ஃபுல்லாக எல்லா மீனும் சாப்பிட்டு நிறைவாகிடும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். அது மாதிரி இப்படி கோலம் போடுவதன் மூலமாக அன்னதானம் செய்த கைங்கரியம், அந்த புண்ணியம் ஒன்று சேருது. அதற்கு பின்னாலே என்ன வருது அப்படின்னா, அதிகாலையிலே நம்ம மார்கழி மாதத்திலே கோலம் போடுகிற பொழுது பார்த்தால் தெரியும், ஓசோன் காற்று, குளிர்காற்று ரொம்ப வரும். அப்படி குளிர்காற்று வருகின்ற பொழுது அதில் ஓசோன் காற்று, ஆக்சிஜன் நிறைய கலந்துருக்குமா. அதனால் புத்துணர்ச்சியோடு அந்த பெண்கள் செயல்படுவதற்கு, அந்த உடலை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் அந்த காற்றுக்கு உண்டு. ஆகினாலே அதிகாலையில் போடுகிற அந்த கோலத்தினாலே அவர்கள் உடல்நலம் முதல்ல சீராகுது. அதற்கு அடுத்தது, அவர்கள் உட்கார்ந்து கோலம் போடுகிறார்கள்ல, குனிந்து நிமிர்ந்து நெளிந்து செய்கிற பொழுது அது ஒரு யோகாபியாசம். எங்கும் இரத்த ஓட்டம் சீராகுது. விரல் 2 அந்த பெருவிரலும் அதற்கு அடுத்த விரலையும் வைத்துக்கொண்டு கோலமாக வைத்து அப்படியே கோலப்பொடியாலே போடுவார்கள். அப்படி போடுகின்ற பொழுது அது ஒரு சிறந்த யோக முத்திரை. அவருடைய புத்தி கூர்மையாகிறது. சரி, புள்ளிக்கோலம் வைக்கின்ற பொழுது அந்த கோலத்தை கூர்ந்து பார்ப்பார்கள். அப்படி கூர்ந்து பார்ப்பதனாலே பார்வைக்கு பலன் கிடைக்கிறது. அப்படி கூர்மையான பார்வை இருக்கிற பொழுது அந்த பார்வை நமக்கு பலம் கொடுக்கிறது. ஆகையினாலே இத்தனை தத்துவம் வருகிறது. இது ஆரோக்கியத்துக்கு. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த கோலம் போடுகிற முறையினாலே நமக்கு என்ன நடக்கும்? வீட்டுக்கு இலக்குமியை வரவழைக்கக்கூடிய எளிய வழி கோலம் போடுவது. லட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணுமா, பண நடமாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணுமா, நீங்கள் செல்வச் செழிப்பில் மிதக்கணுமா, அதிகாலையில் கோலம் போடுங்க. அதிகாலையில் வீட்டுக்கு வெளியில் வாசற்படியில் கோலம் போட வேண்டும். அப்படி கோலம் போடுகின்ற பொழுது அந்த காலத்திலெல்லாம் சாணத்தை தெளிப்பார்கள். எதற்கு அப்படின்னா, சாணம் தெளிப்பது என்பது கிருமி நாசினி. வர்றவங்களுடைய காலில், குதிகாலில் ஏதாவது கிருமிகள் இருக்கலாம், வியாதியஸ்தர்களாக இருந்து கூட வீட்டுக்கு வரலாம். தமிழர் பண்பாடு வருபவர்களை உபசரிக்கணும். அப்படி வருகின்ற பொழுது அந்த கிருமிகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் சாணத்துக்கு உண்டு. சரி, மார்கழி மாதத்திலே அந்த சாணம் தெளித்து கோலம் போட்டு கோலத்துக்கு மேலே கொஞ்சம் சாணம் வைத்து அதில் பரங்கிப்பூ வைப்பார்கள். இது எதற்கு? பூ வைப்பது என்பது வாழ்க்கையிலே அது எப்படி வாசமுள்ள பூ, ஒரு நாள் அது பூத்தாலும் கூட வாசத்தோடு இருந்து மடிந்து விடுகிறது. வாழ்க்கை வாசமாக இருக்க வேண்டும், மலர்ச்சியாக இருக்க வேண்டும். மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம். அப்படி மலர்ச்சியை காட்டுகிற பூவை அதிலும் மஞ்சளாக வைத்தால் அந்த இல்லத்திலே மங்களம் நடைபெறும். மங்கள ஓசை மனையிலே கேட்கும். ஆகையினாலே அதற்கு நடுவிலே பூ வைப்பார்கள். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் என்று சொல்லி ஒரு திரைப்பட பாடல் வரும். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் என்று ஒரு கதாநாயகி பாடுவது போல கூட ஒரு பாடலை சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, எந்த நாளாக இருந்தாலும் அதை இனிய நாளாக மாற்றுகிற ஆற்றல் கோலத்துக்கு உண்டு. கோலத்தை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. என்ன அப்படின்னா, மாக்கோலத்தை போடுவது யார்? மங்கையர்கள்.
மங்கையர்கள் வாழ்க்கையிலே மணக்கோலம் காண வேண்டுமானாலும் கூட கல்யாணம்னா நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அன்றைக்கு திருமணம் முடிந்தது சொர்க்கத்தில். ஒரு காலத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில். ஆனால் இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது ரொக்கத்தில். அந்த ரொக்கம் வர வேண்டுமென்றால் இலக்குமி கடைக்கண் பார்க்க வேண்டும். அந்த இலக்குமியை இல்லத்திற்குள் ஈர்க்கிற ஆற்றல், வசப்படுத்துகிற ஆற்றல் இந்த கோலத்துக்கு உண்டு. ஆகையினாலே நீங்கள் இல்லத்திற்கு வெளியிலே அன்றாடம் அதிகாலையிலே கோலமிடுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. மாக்கோலத்தை போடுங்கால் மங்கையர் உடல்நலம் சீராகும், வாய்க்கும் ஜீவராசிக்கும் வாய்க்குள் உணவாய் அது மாறும். அந்த ஜீவராசிகளில் எறும்பு இருக்கிறதே, அது இரையாக உட்கொள்ளுமாம். சீக்கிரம் இலக்குமி இல்லம் வர செல்வம் செழிப்பில் நாம் மிதக்க பூக்கள் வைத்து கோலத்தை புவியில் போட்டு மகிழ்ந்திடுவோம் என்று சொல்கிறார்கள். குனிந்து நிமிர்ந்து இடுகின்ற கோலத்தாலே உடல் நலமும், பணிந்து பார்த்து இடுவதனால் பார்வை பலமும் நமக்கு வரும். அப்படியே பணிந்து பார்த்து இடுவதனாலே பார்வைக்கு பலன் கிடைக்கும். இனிய உறவுக்கு ஒரு கோடு, அந்த கோலத்திலே கூட பாருங்க, இனிய உறவுக்கு ஒரு கோடு, இதர நிலைக்கோ இரு கோடு. வீட்டில் மங்களம் நடக்க வேண்டும்னா ஒரு கோடு போட்ட கோலம் போடணும். இதர நிகழ்ச்சினா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி துக்க சம்பவம் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வருகிற பொழுது இரு கோடில் போடணுமா. இதர நிலைக்கு இரு கோடு. புனித கோலம் திதி அன்று போடுதல் நன்மை கொடுக்காது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம், அன்றைக்கி நீங்கள் கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டால் அவர்கள் இலக்குமி வாசம் செய்கிற வீடு இங்கே வரமாட்டோம்னு போயிடுவாங்களாம். அவங்க வீட்டுக்குள்ளே அடிக்கெடுத்து வைக்கணும்னா அன்றைக்கு திதி அன்றைக்கு கோலம் போடக்கூடாது. அரிசி கோலம் நன்மை தரும். அரிசி மாவில் தான் கோலம் போடணும். அச்சர உருவம் மிதிபடுமா. அச்சரங்கள் உருவங்கள் போட்டால் அது மிதிபட்டு விடும். இருக்கும் தெற்கு திசை பார்த்து இடுவது துன்பம் விளைவிக்கும். தெற்கு திசை பார்த்து நின்று கொண்டு கோலம் இடக்கூடாது. புள்ளி கோலம் போடுவதால் பொறுப்புணர்வு நமக்கு அதிகம் வரும். புள்ளி கோலம் போட்டால் எந்த புள்ளியோடு எந்த புள்ளியை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சி பெண்களுக்கு வருமா. செல்வ செழிப்பில் மிதப்பதற்கு தினமும் கோலம் இடுவீரே என்று சொல்லி ஒரு அழகான கவிதை. இந்த கவிதை 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய கவிதை. மாக்கோலம் போடுகின்ற மங்கையர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள். ஆகையினாலே கோலமிட்டு இலக்குமியை வரவேற்று உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேங்கி கிடந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் நாள். இன்றைக்கு திடீர் முன்னேற்றங்கள் உண்டு. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 8லே புதன் இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இன்றைக்கு எதை செய்ய நினைத்தீர்களோ அதை குறிப்பிட்டபடி செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகத்துடன் பணிபுரியும் நாள். இன்றைக்கு உத்தியோக வாய்ப்புகள் கைகூடும். நீண்ட நாட்களாக நேர்முக தேர்வுக்கு சென்றும் பலன் கிடைக்கவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாளாக இன்றைக்கு அமைகின்றது. பாதியில் இந்த பணிகள் மீதியும் முடியும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். வீடு மாற்றங்களும் வியாபார விரோதங்களும் ஏற்படலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9இல் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் புதன் 6இல் சனியோடு இணைந்திருக்கிறார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வெளிப்படைச்சியோடு செயல்படுவதுதான் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். பயணங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் கூட உங்களுக்கு நன்மை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். உறவினர் பகை உருவாகலாம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மராகு. உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ளன்போடு பழகியவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அரசு வழி சலுகைகளும் கிடைக்கும். அந்நியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் அகலும் நாள். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி திட்டிய திட்டங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சிகளிலும் அனுகூலம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களால் மகிழ்ச்சி குறையும் நாள். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை, குழந்தைகளாலும் பிரச்சனை என்று வரலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். தொழிலில் சில இழப்புகளை சந்திக்கத்தான் நேரிடலாம். என்ன இருந்தாலும் பற்றாக்குறை பட்ஜெட் ஏற்படும். இன்றைக்கு பண தேவைகள் பூர்த்தியாக இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதால் இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே,
வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். விடாமுயற்சிக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார்கள். தொழில் மாற்று சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்விலிருந்து தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். மாமன் மைத்துன் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். பயணத்தாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். தனலாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொகை கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். 10ல் உள்ள குரு உங்களுக்கு பதவி மாற்றங்களை கொடுத்தாலும் கூட நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பை அது உருவாக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இன்றைக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். 2லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். திருமண முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த பணி இன்றைக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். குதூகலம் கூடும். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன்கள் கிடைக்கலாம். திடீரென நாடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு உண்டு. வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த நாள். போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். சலுகைகள் கிடைத்து சந்தோஷப்பட போகிறீர்கள். விரயங்களை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.